கிரியேட்டின் எடுக்க போறீங்களா அப்படின்னா இந்த 120 கிராம் ஆஃப் சேச்சுரேஷன் இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். இது எம்டியா இருக்குது. இதுதான் நம்மளோட மசில்ஸ். இந்த பக்கம் வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்குது அண்ட் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே தண்ணி ஊத்த போற ஒரு கருவி. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு இப்போ கிரியேட்டின். இந்த பக்கம் மசில்ஸ், இந்த பக்கம் கிரியேட்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் வழி எப்படின்னா இந்த கிளாஸ்ல நம்ம தண்ணி எடுத்து ஊற்ற போறோம். ஸோ டே 1, டே 2, டே 3 ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான் ஊற்ற முடியும். இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா 6வது நாள் இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல் ஆயிடும். ஸோ 7வது நாள்ல இருந்து நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இதுவே கிளாஸ் இல்லாம வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சு டெய்லி ஊத்திட்டு இருந்தோம்னா டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 கிராம் தண்ணி தான் ஊற்ற முடியும். ஸோ 40 நாள் கழிச்சு தான் இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகும். அந்த 40 நாளுக்கு அப்புறமா தான் நம்மளால இந்த வாட்டர் பாட்டில் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் டேக்கிங் கிரியேட்டின். ஃபர்ஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா லோடிங் ஃபேஸ், அதாவது டே 1 20 கிராம், டே 2 20 கிராம் இப்படின்னு 6 நாளைக்கு 20 கிராம் எடுப்போம். ஸோ 120 கிராம் ஆஃப் கிரியேட்டின் நம்ம உடம்புக்குள்ள போயிருக்கும். செகண்ட் வேல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கிராம் ஆஃப் கிரியேட்டின் தான் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி 3 கிராம் எடுத்துட்டே போனோம்னா 40வது நாள்ல தான் நம்ம உடம்புல 120 கிராம் ஆஃப் கிரியேட்டின் போய் சேர்ந்திருக்கும். ஸோ இந்த 120 கிராம் என்னதுன்னா நம்ம உடம்புல கிரியேட்டின் லெவல் சேச்சுரேட் ஆகிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். ஸோ அந்த அளவு எப்போ ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்மளால கிரியேட்டினோட எஃபெக்டிவ்னஸை கண்கூடா பார்க்க முடியும். ஸோ அந்த 120 கிராம் ரீச் பண்றதுக்கு தான் இந்த ரெண்டு வழி. அதனால நீங்க லோடிங் ஃபேஸ்ல போனாலும் சரி, நான் லோடிங் ஃபேஸ்ல போனாலும் சரி, 120 கிராம் ஆஃப் கிரியேட்டின் எப்போ எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். கிரியேட்டின் எடுக்க போற உங்க ஃப்ரெண்டுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒர்க் அவுட் வால்யூம், ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.